யோசேப்பு நேர்மையாளர். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தினத்திலே நாம் புனித சூசையப்பருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அவரிடம் இருக்கக்கூடிய பண்பு நலன்களை நாமும் பின்பற்றி நாமும் அவரை போல நேர்மையாளராக கடவுளுக்கு உகந்த ஒரு நிலையிலே வாழ அழைக்கப்படுகின்றோம். அவரை பற்றி பேசுகின்ற பொழுது பலவிதமான கருத்துக்களை நாம் உள்வாங்கியிருப்போம், தியானித்திருப்போம். அவர் இன்றைய திருவிழா புனித யோசேப்பு தூய கன்னிமரியாவின் கணவர் என்கின்ற விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். திருச்சபையிலே புனித சூசையப்பருக்கு 2 விதமான விழாக்களை நாம் எடுக்கின்றோம். ஒன்று, இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித கன்னிமரியாவுடைய கணவராக புனித யோசேப்பு இருக்கின்றார் என்கின்ற விழா. அடுத்ததாக மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளரான புனித சூசையப்பருடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இப்படி இந்த 2ம் எவ்வாறு புனித சூசையப்பருடைய விழாவை நமக்கு எடுத்து காட்டுகின்றதோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்விலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கடமை, பொறுப்பு என்னவென்பதை உணர்ந்து வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனாகவோ அல்லது மனைவியாக இருக்கக்கூடிய நீங்களும் சரி, அல்லது துறவு வாழ்வில் இருக்கக்கூடிய நானும் சரி, என்னுடைய கடமை என்ன என்பதை நான் உணர வேண்டும். ஒரு பொறுப்புள்ளவராக நான் வாழ வேண்டும் என்பதை தான் புனித சூசையப்பர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஒரு பொறுப்புள்ள ஒரு கணவராக, பொறுப்புள்ள ஒரு மனைவியாக, பொறுப்புள்ள பெற்றோராக, பொறுப்புள்ள குழந்தைகளாக, பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே விளங்க வேண்டும். இது குடும்பத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு விழாவாக நாம் எடுத்துக்கொள்ள முடிகின்றது. மற்றொன்று, தொழில் ரீதியாக, பணி ரீதியாக நாம் ஒவ்வொருவரும் ஒரு நிலையிலே நமக்கென்று ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருந்தாலும் ஒரு சில இடத்துல நாம் பணி செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நான் அதை எவ்வாறு செய்கின்றேன், அல்லது நாம் பணி செய்யக்கூடிய பணியிடங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், ஒரு ஆசிரியராகவோ அல்லது டாக்டராகவோ ஒரு இன்ஜினியர் எதுவாக இருந்தாலும் சரி, நான் செய்யக்கூடிய ஒரு பணியை நான் சிறப்பாக செய்ய வேண்டும். இருக்கக்கூடிய இடத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த கடமைகளை, பணியை நான் சிறந்த விதத்திலே சரிவர செய்ய வேண்டும். அதைதான் இந்த 2 விழாக்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. குடும்பமாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலும் சமூகத்திலும் எவ்வாறு நான் சிறந்து விளங்க வேண்டும் என்பதை புனித சூசையப்பருடைய விழாக்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டது போன்று புனித சூசையப்பர் ஒரு நேர்மையாளர் என்கின்ற இந்த ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும். நேர்மையாக இருப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அது வீட்டிலாக இருந்தாலும் சரி, அல்லது பணி செய்யக்கூடிய இடத்திலாக இருந்தாலும் சரி, நேர்மையாளராக இவர் ஒரு நேர்மையாளர் என்கின்ற அந்த ஒரு பண்பினை, அந்த ஒரு பெயரினை நம்மால் எடுப்பது மிக மிக கடினம். எனவே அந்த ஒரு நேர்மையாளராக நாம் இருக்க வேண்டும். சில நேரங்களிலே நாம் நேர்மையாளராக இருக்கின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுங்க பார்ப்போம்? நல்லா நம்ம ஒரு பணி செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லேயும் நேர்மையாக இருந்தாக்க என்ன சொல்லுவாங்க? உழைக்க தெரியல, அப்படி தானே? உழைக்க தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக நேர்மையாளராக இருப்பது என்பது சில நேரங்களிலே அது ஒரு ஏளனத்துக்குள்ளான ஒரு பதமாக இருக்கலாம், அல்லது சொல்லாக கூட இருக்கலாம். அப்படி அல்ல, நேர்மையாளராக நாம் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். அதே போல புனித சூசையப்பர் அவருடைய வாழ்வை, அவருடைய பண்பு நலன்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது ஒரு தன்னடக்கம் மிகுந்தவராக இருந்திருக்கின்றார், ஒரு கடமை நிறைந்தவராக இருக்கின்றார், ஒரு புண்ணிய வழியிலே அவர் வாழ்ந்திருக்கின்றார், கண்ணியமாக அவர் தன்னுடைய வாழ்வை நடத்தியிருக்கின்றார். ஏனென்றால் இதனுடைய வரலாற்று பின்னணியை நான் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியா ஏற்கனவே அவர் கருவுற்றிருப்பது தெரிய வருகின்றது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். இந்த ஒரு நிலையை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைய 2வது வாசகத்திலே எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார் என்று சொல்லப்பட்டது போல, எதிர்நோக்கு இது நிச்சயம் நடக்குமா என்கின்ற ஒரு குழப்பமாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் பொருட்படுத்தாது இது நிச்சயம் நடக்கும் என்று அவர் எதிர்நோக்கினார், நம்பினார், ஏற்றுக்கொண்டார், இறைவனுடைய திருவுளத்தை புரிந்து கொண்டார். எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே ஒரு சில விஷயங்கள் நமக்கு அது நடக்குமா நடக்காதா என்கின்ற ஒரு ஐயநிலை இருந்தாலும் நிச்சயம் நடக்கும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பது தான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும்.
அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் புனித சூசையப்பர் விளங்கியிருக்கின்றார். எனவே அந்த அவரிடம் கொண்டிருந்த இத்தனை பண்பு நலன்களை நாமும் நம்முடைய வாழ்விலை கொண்டிருப்போம். அவற்றுக்கான அருள்வரங்களை நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நிச்சயமாக குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் நம்முடைய குடும்பங்களை வழிநடத்துவார். கல்வி நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய புனித சூசையப்பர் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே நம்மையும் பாதுகாப்பார். எனவே அவருடைய பரிந்துரை பாதுகாவலை நாம் நாடுவோம். தொடர்ந்து அவரை போல வாழ முயற்சி செய்வோம். ஆமேன்.